ஜிடி சேம் தான், அதே மேட்டர் தான். ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்டு, உங்களுக்கு வந்து ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்டு, ராப்மன் பாவல், ஒரு நிக்கலஸ் பூரானு, இவங்கலாம் வந்து ஒரு சீசன் அடிப்பாங்க, ஒரு சீசன் அடிக்க மாட்டாங்க. ஆனா அடிச்சாங்கன்னா ஒரு 4 மேட்ச் உங்களுக்கு சீசனுக்கு அடிச்சு கொடுத்தா அந்த 4 மேட்ச் அவங்கனால நீங்க அந்த மேட்ச் வின் பண்ணிருப்பீங்க. யூ நீட் மேட்ச் வின்னர்ஸ். ஸோ ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்ட்லாம் இஸ் அ மேட்ச் வின்னர். அவரை போல ஒரு பிளேயரை அவ்வளவு சீக்கிரத்துல விடக்கூடாது. அதுவும் போன சீசன்ல அவங்க வந்து 2-3 நல்ல நாக்ஸ் ஆடி இருக்காரு அவரு. ஃபயர் பவர் நாக்ஸ் ஆடி இருந்திருக்காரு. 200 ஸ்ட்ரைக் ரேட், 180 ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆடி கொடுத்திருக்காரு அவர். அப்படிப்பட்ட பிளேயரை நீங்க அந்தந்த இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்தும் எப்படி நீங்க பேக்கப் பண்ண மாட்டீங்கன்றது மிகப்பெரிய கொஸ்டின். இதனால இந்த மாதிரி இடங்கள்ல we should really appreciate the main teams like CSK and MI. எப்பவுமே அவங்களுடைய கோரா அவங்க நம்பி இறக்குற சில பிளேயர்ஸ் பிளஸ் அடிஷனலா அவங்க வைக்கிற நம்பிக்கைகளை எப்பவுமே வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு வரைக்கும் மாத்துறதுக்கு யோசிப்பாங்க ரொம்ப. சிவன் டூபே நினைச்சா அவங்க மாத்திரலாம் போன வருஷம் சீசனை மட்டும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா. அப்ப ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்ட்லாம் நீங்க என்ன கணக்குல எடுப்பீங்க நீங்க? சோ அந்த அந்த ஆட்கள் மேல வைக்கிற நம்பிக்கை, தம்பி சரி ஓகே போன வருஷம் நீ மோசமா ஆடிட்ட, இல்ல வந்து ஒரு 2-3 மேட்ச் தான் ஆடின, பெருசா நான் எதிர்பார்த்தாலும் இன்னும் நீ ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கொடுன்னு அவரை வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரலாம் முடியுமே தவிர, இவரை போன்ற பிளேயரை கொடுத்ததுல எனக்கு துளி கூட வந்து ஐடியாவே கிடையாது. ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்ட் இவங்க விட்டு என்ன பண்ண போறாங்க? ஏன்னா நீங்க ஜிடியோட பேட்டிங் பாருங்க, ஃபயர் பவர் நீங்க யாரை சொல்லுவீங்க?